அகிலாவதி அம்மையாருக்கும் ஆமா திருமணம் முடிந்து 2 நாட்களாக குழந்தை இல்லாம ஆமா வானுயர்ந்த வேள்வி தீயிலே பிறந்த உத்தமி ஆமா வள்ளி என்று செல்லும்படியான நெருப்பிலே பிறந்த மங்கை ஆமா நான் 16 வயது கன்னிமங்கையாக பிறந்து ஆமா நான் பிறந்த மாத்திரத்திலே ஆ, இந்த கேசரி என்று சொல்லக்கூடியது ஆகாயம் ஆமா அந்த ஆகாய மார்க்கமாக ஆமா அடே திரௌபதி மகாராஜனே ஆமா உனக்கு பிறந்திருக்கிறதே இந்த பெண் குழந்தை ஆமா இந்த குழந்தை ஆ அதர்மத்தை அளிக்கும் ஆ தர்மத்தை நிலைநாட்டும் ஆ புண்ணிய நிறைந்த குழந்தை இந்த குழந்தை ஆ இந்த குழந்தைக்கு கிருஷ்ணைன்னு பேர் வை ஆ திரௌபதின்னு பேர் வை ஆ அப்படின்னு சொன்னதான் அந்த ஆசிரியர் வாக்கு ஆ அப்படி உரைத்தவனும் ஆ என்னுடைய பெயர் தான்பா திரௌபதி பாஞ்சாலி எதுக்கு ஏமா வாய்க்கிறதுக்கு ஒரு வழி இல்லையா உனக்கு ஏன் யார் பேர் சொல்லக்கூடாதா அலிமேல சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாதா நீ யாரு அவன் யார் தெரியுமா எப்பேற்பட்டவங்க ஒரு அங்கத்தில் பிறக்காமல் அக்கினில் பிறந்தவன் நெருப்பில் பிறந்தவன் நீலவண்ண தங்கையானவன் நீ பார்த்தா அப்படி கத்தால் கவச்சு அடிச்சு நடக்கிற நீ நான் பாஞ்சாலி எங்க நான் பார்க்கலாம் நடக்கிறான் பாரத கோயில பாக்குறேன் பாரதம் போட்டுக்கிறாங்க அந்த பாரத கோயில போய் பாத்துக்கிறேன் அவருடைய முகம் என்ன தெரியுமா செந்தூர் முகவதனி செந்தூர முகவதனி ஆமா அப்படிப்பட்ட ஆளை பேரை சொல்லி நீ வாங்கி தெரிஞ்ச அருவில் உனக்கு ஏமா நீ என்னமா போட்டி நீ போமா பைபாஸ் ரோடு போமா நீ பார்த்தேன் அவ யார் தெரியுமா அம்மாவுடைய அழகு மாந்துளிர் போல்வதனி மங்கையால் அந்த அம்மனுடைய மியானி மாமரத்திலிருந்து துளிர் வெளியே வரும்போது செந்தூர நிறத்துல தான் அது மாதிரி ஒரு மீனி அவங்க அந்த செந்தூர நிறத்தை கொண்டவன் அந்த பாஞ்சாலி அந்த அம்மாவுடைய அழகு எப்பேற்பட்ட அழகு நீ தலைமையான ஒரு கூடை வச்சு வாங்கி தரதா இப்ப வாங்கிப்போ ஊர் கவுண்டர் பாஞ்சாலின்னு சொன்னாங்க ஊர் கவுண்டர் வெங்கடேசனுங்கிற அவர்கிட்ட 2000 கூட வாங்கிக்கோ நீ அதெல்லாம் உள்ள பேரை சொல்லி ஒரு 10 பாஞ்சாலி பேர் சொல்லாம நீ சொல்லாம அப்ப கிடைக்க போ எனக்கு ஒரு பச்சை பிச்சை போடுங்க சாமி கைத்தட்டு இல்ல எனக்கு ஒரு பிச்சை போடுங்க சாமி அப்படின்னு கொண்டு போய் எங்க போ நான் பாஞ்சாலினா உனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படி நான் திரௌபதி மகாராஜனுக்கு மகளாக பிறந்து நான் என் வரலாறு சொன்னா உனக்கு தெரியும் ஆமா சீரோ செம்மையோடு நான் வாழ்ந்து வரக்கூடிய யாரும் என்னுடனே பிறந்தது இந்த மாலை ஆமா செங்கல நீர் மாலை ஆமா எவராலும் அழைக்க முடியாத அனுமந்தாவா என்று சொல்லும்படியான மகேந்திரவில் பிறந்தது ஆமா அதுக்கு எக்குவில்லுன்னு பேரு ஆமா மகேந்திரவில்லுன்னு பேரு ஆமா ஆனா அதுக்கு சொக்கமான பேரு என்ன தெரியுமா அனுமந்தாவா அந்த வில்லு பேரு அனுமந்தாவா அந்த வில்லு உடனே பிறந்தது அப்படி நான் பிறந்தன் யாரும் 16 வயது கன்னிமங்கையாக பிறந்தேன் எனக்கு எப்படி தெரியுமா சுயவரம் ஏற்படுத்தினாங்க எவராலும் வளைக்க முடியாத இந்த வில்லை வளைத்து மச்சக்குறி அரித்து மச்சக்குறி மேல சுழலும் சக்கரம் இருக்கும் ஆமா அந்த சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்கும் அதுல ஒரு மச்ச மீனை தொங்க விட்டுருப்பாங்க அந்த மீனுல ஒரு கண்வழியாக தூந்து மாதிரி கண்வழியாக வெளியே வரணும் ஆமா இந்த வில்ல வளைச்சு அதை நாணய பூட்டி ஒரு அந்த மச்சது என்று சொல்லக்கூடியது மீன் ஒரு கண்ணுல பாஞ்சு மறுக்கண் வழியா வெளியே வரணும் எத்தனையோ பேர் 56 நாட்டு அரசர்களும் வந்து வளைத்து பார்த்தாங்க வளைக்க முடியல ஆனா குருநாடு குருகுலம் குந்தி மக்களை இவர் ராஜாக்கள் பரிவான சந்திரகுலம் பாண்டுமைத இவர் ராஜாக்கள் ஐவரிலே சத்தியம் தவறாத சந்திரகுலம் சத்தியம் தவறாத சந்திரகுலம் கோடி தவறாத குருகுலம் அப்பேற்பட்ட குருகுலத்து மன்னராக விளங்கும்படியான இருவருக்கு மூற்றோன் இருவருக்கு இளையோன் நம்ம நடுவோர் யாருப்பா அர்ஜுனன் அவர் வந்தார் பிராமண கோலத்திலே வந்து வளையாத வில்லை விளைத்து மச்சக்குறி அறுத்து இந்த மங்கையை மாலை தரித்தார் அப்படி மாலை தரித்து எங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட நாடு என்ன நாடு காந்திரவ பிரசத்தம் அது பேரு ஈச்சங்காடு சுண்ணாம்புக்கல் மேடு எங்க பார்த்தாலும் ஈச்சங்காடு சுண்ணாம்புக்கல் மேடாதான் இருக்கும் அந்த நாட்டை தான் எங்களுக்கு பிறவி பாகமா கொடுத்தாங்க அப்படி கொடுக்கும் போது எங்கள் இளைய மாமனாராக விளங்கக்கூடியவர் யாரு தேவகுமார் தேவேந்திரனுடைய அம்சத்தால் விஸ்வகர்மாவை அழைத்து என்ன பண்ணுவோம் அஸ்தினாபுரம் 60,000 வீதி ஆனா எங்களுக்கு 6 லட்சம் வீதி பெருத்த அரண்மனை அப்பேற்பட்ட அரண்மனை உற்பனம் செய்து அது தேவேந்திரனால் உற்பனம் செய்ததனால் அதுக்கு பேரு இந்திர பிரசத்தம் காண்ட பிரசத்தம் இந்திர பிரசத்தம் அன்னைக்கு அவங்க கொடுத்தது காந்திரவ பிரசத்தம் ஆமா நாங்க அதுக்கு பேர் மாற்றி வைத்தது இந்திர பிரசத்தம்
18 வருட காலம் சுபசேமமாக அந்த இந்திரபிரஸ்தல வாழ்ந்து வந்தோம். ஆனா சூதினா என்ன பண்ணா, நயவஞ்சகனாக விளங்கும்படியான துரியோதனன் விருந்துக்கென்று வரவழைத்து சூதினால் பகடையாடி நாடு நகர உப்புச்சட்டி வரகோடு ஆணை சேனை கொண்டு வந்தார். ரொக்கர் வச்சனம் அத்தனையும் பறித்தான். என் கணவர் தன்னையும் தோற்றார், தம்பி மாரையும் தோற்றார், எல்லாத்தையும் தோத்தாரு. அதோட அந்த சூதாட்டத்தை விட்டு எழுந்து கூடாது போகக்கூடாதா? என்னையும் சூதாட்டத்துல பனை பொருளாக வைத்து தொட்டு விட்டார். நான் எங்க இருக்கிறேன்? அடி அறையில் இருந்த நான் செல்லக்கூடிய நேரம் அஸ்தினாபுரத்திலே நான் காலடி எடுத்து வைத்த உடனே மாதவிலக்கடைந்து விட்டேன். ஆமா, வீட்டுக்கு தூரம் போயிட்டேன். அப்படி நான் ஒற்றை ஆடியோடு காந்தாரி அம்மனுடைய அரண்மனையிலே நான் அடைக்கலமாக இருக்கக்கூடிய நேரம் சூதாட்டத்திலே இவர் ராஜாக்கள் தோற்று விட்டார். ஆமா, பாஞ்சாலியும் தோற்று விட்டார் என்று. ஆமா, டே தம்பி துச்சாதனா, இவர் ராஜாக்களும் நமக்கு அடிமை. அந்த நெருப்பிலே பிறந்தால் அல்லவா திரௌபதி? ஆமா, அவளும் நமக்கு அடிமை. ஆமா, அந்த பாராசமிதனிலே அவளை பார்த்து நகைத்தாளே அந்த பச்சை சிரிக்கு. ஆமா, அவளை கூந்தலை பற்றி இழுத்து கொண்டு வந்து ஆமா என்னுடைய வலது துணை மீது அமர வைடா தம்பி என்று வரைக்கு வைடா. இந்த கண்கள் ரெண்டும் பொறிப்பறக்க மீச ரெண்டும் துடிக்க ஆகார கோபத்தோடு துச்சாத்திரன் ஓடி வருகிறார். ஆமா, இந்த சிகை என்று சொல்லும்படியான இந்த 60 மார்க் கூந்தலை பற்றி என்னை அரள பொருளே அந்த 60,000 வீதியிலே நான் ஒரு பெண் தானே. பெண் என்றால் பேயும் மனம் இறங்கும் என்பார்கள். ஆனா அந்த பாவி இந்த கூந்தலை பற்றி ஒருவன் முன்னிலைக்கு ஒருவன் புறமே தள்ள அந்த குழு மண்டபத்திலே கொண்டு வந்து என்னை நிறுத்தி இந்த வைஷ்ணவம் என்று சொல்லும்படியான ஆடை பங்கத்தை செய்தார்கள். அப்படி செய்யக்கூடிய ஞானம் இவர் ராஜாக்களே, நீங்க கட்டிய மனைவி அல்லவா நானு? ஒரு கை கால் இழந்தவன் தன்னுடைய மனைவியை இழுத்தா கூட ஒண்டி மடவான அதை கூட ஏன்டா என் பொண்டாட்டி இழுக்கன்னு ஒரு வார்த்தை கேட்பான். கட்டாயம் இந்த இவர் ராஜாக்களும் சத்திரியர்கள். ஆமா, வீரத்தை இந்த புதத்திலே கொண்டவர்கள். நீங்க இத பார்த்தும் பார்க்காத பாவனையாக கையை கட்டி வாயை பதித்த வண்ணமாக கீழே கொடுத்துருக்கிறீங்களே. இந்த பாஞ்சாலி நான் அருள் குரல் உங்களுக்கு கேட்கலையா? நான் கதிர சத்தம் இவர் ராஜாக்களுக்கு கேட்கலையா? சாமி, என்னை காப்பாற்ற கூடாதா? அல்றன் கத்திர எத்தனையோ சொல்லி பார்த்தேன். ஆமா, ஆனா இவர் ராஜாக்களும் ஆய திறந்து பேசல. குரு பெரியவர்கள் இடத்துல மன்றாடுற அவங்களும் எதுவும் பேச கிடையாது. அதனால நம்ம திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க. எங்க போனாலும் அந்த தெய்வ பக்தி இருந்தா கட்டாயம், அந்த கடவுளோட கடாட்சி இருந்தா நல்லா பழைக்கும் கட்டாயம். அதனால
கடவுளை தவிர நம்மளுக்கு வேற எதுவும் கதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணார் அந்த மாலாகிய மகாவிஷ்ணுவை நினைத்தேன். காத்தாலும் நீயே கோவிந்தா, கரை சேர்த்தாலும் நீயே, என நீதான் காப்பாத்துனா அப்படின்னு சொன்ன உடனே இந்த கையை உயர தூக்கிட்டேன். ஒரு சுத்த ஆடுதான் இருக்குது உடம்புல, காப்பாத்தினாலும் காப்பாத்து, இல்ல கை விட்டாலும் விட்டு அப்படின்னு சொல்லி கும்பிடும் போது மலை போல மாலாத சேலைகளை கொடுத்தினை காப்பாற்றினார் எங்கள் மாயவன். மாயவன் ஆமா இருந்து பாசியை எடுத்து நான் பகடை ஆடுகிறேன். என்னான்னு கேட்டேன், இந்த சபையில ஆண்கள் மட்டுமா